Hi friends, I am Mrs. Karthik. Welcome to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா previous year questions வந்து ஒரு சில questions பார்க்க போறோம். Friends வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க friends வீடியோக்குள்ள போகலாம். வளிமண்டலத்தின் மேலடுக்கு இவ்வாறு அழைக்கப்படுகிறது. வளிமண்டலத்தின் மேலடுக்கு இவ்வாறு அழைக்கப்படுகிறது. Exosphere. Answer B. Exosphere. உலகிலேயே மிக நீளமான பாதசாரி தொங்கு பாலம் அமைந்துள்ள நாடு எது? உலகிலேயே மிக நீளமான பாதசாரி தொங்கு பாலம் அமைந்துள்ள நாடு எது? சுவிட்சர்லாந்து. கீழ்கண்டவற்றுள் எத்தீவு பவளத்தீவு என்று அழைக்கப்படுகிறது? கீழ்கண்டவற்றுள் எத்தீவு பவளத்தீவு என்று அழைக்கப்படுகிறது? ஆன்சர் டி. லட்சத்தீவுகள். கீழ்கண்ட மாநிலங்களை இரும்பு எஃகு உற்பத்தியில் அடிப்படையில் இறங்கு வரிசையில் கொண்டு கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டை பயன்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். சத்தீஸ்கர், கோவா, கர்நாடகா, ஒடிசா. ஆன்சர் பி. 3, 4, 1, 2. கோமதி எந்த ஆற்றின் துணை ஆறு? கோமதி எந்த ஆற்றின் துணை ஆறு? ஆன்சர் கங்கை. தொடர் உச்ச நீச ஓதங்களுக்கு இடைப்பட்ட சராசரி நேர இடைவெளி. தொடர் உச்ச நீச ஓதங்களுக்கு இடைப்பட்ட சராசரி நேர இடைவெளி. ஆன்சர் 12 மணி 26 நிமிடம். நள்ளிரவிலும் சூரியன் இருக்கும் நாடு எது? நள்ளிரவிலும் சூரியன் இருக்கும் நாடு எது? சி. ஆன்சர் சி. நார்வே. ராஜீவ்காந்தி பன்னாட்டு விமான நிலையம் அமைந்துள்ள இடம். ராஜீவ்காந்தி பன்னாட்டு விமான நிலையம் அமைந்துள்ள இடம். ஆன்சர் ஹைதராபாத். இந்தியாவின் முதல் சோலார் படகு. இந்தியாவின் முதல் சோலார் படகு. ஆன்சர் சூர்யா. சர்வதேச அளவில் அயன செர்சோனம் என்று அழைக்கப்படும் மண். சர்வதேச அளவில் அயன செர்னோசம் என்று அழைக்கப்படும் மண் எதுனா கரிசல் மண். ஒட்டக திருவிழா ஏற்பாடு செய்யப்படும் இடம் எது? ஒட்டக திருவிழா ஏற்பாடு செய்யப்படும் இடம் எது? பிகானீர். பூமியின் மேற்பரப்பில் சூரிய மாறிலியின் மதிப்பு டேஸ் ஆகும். பூமியின் மேற்பரப்பில் சூரிய மாறிலியின் மதிப்பு டேஸ் ஆகும். ஆன்சர் டி. 1400 வாட் பை m². பசிபிக் கடலில் புதைந்துள்ள புதிய புவியியல் கண்டத்தின் பெயர் என்ன? பசிபிக் கடலில் புதைந்துள்ள புதிய புவியியல் கண்டத்தின் பெயர் என்ன? ஜிலேண்டியா. இந்தியாவின் முதல் டிஜிட்டல் கிராமம். இந்தியாவின் முதல் டிஜிட்டல் கிராமம் அகோதரா. இந்தியாவுடன் மிக குறைவான நில எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு எது? இந்தியாவுடன் மிக குறைவான நில எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு எது? ஆன்சர் டி. ஆப்கானிஸ்தான். உலகின் மிகப்பெரிய பயணிகள் வானூர்தி எது? உலகின் மிகப்பெரிய பயணிகள் வானூர்தி எது? ஆப்ஷன் பி. ஏர்பஸ் A380 முதல் 800. கர்நாடக இசையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? கர்நாடக இசையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் சி. புரந்தர தசா. சங்காய் விழா எங்கு கொண்டாடப்படுகிறது? சங்காய் விழா எங்கு கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் சி. மணிப்பூர். மிகவும் பெரிய அணுகுண்டு வகை இல்லாத குண்டுகளின் தாய் என்று சிறப்பு பெயர் கொண்ட குண்டு உடைய நாடு எது? மிகவும் பெரிய அணுகுண்டு வகை இல்லாத குண்டுகளின் தாய் என்ற சிறப்பு பெயர் கொண்ட குண்டு உடைய நாடு எது?
ஆன்சர் ஏ அமெரிக்கா. உலக காற்று தினம் அனுசரிக்கப்படும் நாள் எது? உலக காற்று தினம் அனுசரிக்கப்படும் நாள் எது? ஜூன் 15. உலகின் மிக நீளமான ரயில் பாதை நடைமேடை எங்கு காணப்படுகிறது? உலகின் மிக நீளமான ரயில் பாதை நடைமேடை எங்கு காணப்படுகிறது? கோரக்பூர். எந்த நாட்டில் பாறைகளிலிருந்து நீர் ஆர்டிசியன் ஊற்று வெளிப்படுகிறது? எந்த நாட்டில் பாறைகளிலிருந்து நீர் ஆர்டிசியன் ஊற்று வெளிப்படுகிறது? ஆஸ்திரேலியா. பொறுத்துக. ஆன்சர் ஏ 3 4 ஆப்ஷன் ஏ 3 1 4 2. நவம்பர் 2018 தமிழ்நாட்டை மோசமாக தாங்கிய புயலின் பெயர் என்ன? நவம்பர் 2018 தமிழ்நாட்டை மோசமாக தாக்கிய புயலின் பெயர் என்ன? கஜா புயல். நீலத்திமிங்கலம் காணப்படுவது? நீலத்திமிங்கலம் காணப்படுவது அண்டார்டிக் கடல். அமேசான் மற்றும் காங்கோ ஆறுகள் பாய்கின்ற மண்டலம் எது? அமேசான் மற்றும் காங்கோ ஆறுகள் பாய்கின்ற மண்டலம் எது? புவியிடை கோட்டு மண்டலம். இந்தியாவில் வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதியில் கோடை காலத்தில் பகல் நேரத்தில் வீசும் வலிமையான வெப்பக்காற்று இவ்வாறு அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதியில் கோடை காலத்தில் பகல் நேரத்தில் வீசும் வலிமையான வெப்பக்காற்று இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஆன்சர் சி லூ. இரவு வானில் திடீரென ஏற்படும் ஒளிக்கீற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இரவு வானில் திடீரென ஏற்படும் ஒளிக்கீற்று இவ்வாறு அழைக்கப்படுகிறது. எரி நட்சத்திரம். இந்திய நாட்டின் நிலப்பகுதியை எத்தனை சதுர கிலோமீட்டர் ஆகும்? இந்திய நாட்டின் நிலப்பகுதியை எத்தனை சதுர கிலோமீட்டர் ஆகும்? ஆன்சர் ஏ. ஐக்கிய நாடுகளின் வன உயிரிகளின் மாநாடு 2020 ஆண்டு எந்த நாட்டில் நடைபெறவிருக்கிறது? ஐக்கிய நாடுகளின் வன உயிரிகள் மாநாடு 2020 ஆண்டு எந்த நாட்டில் நடைபெறவிருக்கிறது? ஆன்சர் ஏ இந்தியா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.